அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும், குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகளில் இந்த ரமலானை நினைவுபடுத்தக்கூடிய, லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ரமலான் மாதம் ஏன் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ரமலானை போல 12 மாதங்கள் இருக்கின்றன. ஆங்கில காலண்டரை போல இஸ்லாமிக் கேலண்டர்லையும் 12 மாதங்கள் இருக்கு. ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், முஹர்ரம், இந்த மாதங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பை ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு கொடுத்திருக்கிறான்? அதுவும் அந்த ரமலானில கடைசி 10 இரவுகளில், ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவுக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் தஆலா 83 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் நாம் செய்தால் ஒரு நன்மை என்ன கிடைக்குமோ அந்த நன்மையை அந்த ஒரு இரவில் தருகிறான். அப்ப எதற்காக நோன்புக்கு, ரமலானுக்கு இவ்வளவு மிகப்பெரும் சிறப்பு அப்படின்னா, நோன்பால் மாத்திரம் அல்ல, இல்லை நம்ம தினந்தோறும் நின்று வணங்குகிறோமே தராஹி தொழுவதால் மாத்திரம் அல்ல, மாறாக ரமலானுடைய மிகப்பெரிய கண்ணியமே அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றபடி, ஸஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நன்மை தீமைகளை அறிவிக்கக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த ஹிரா குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மக்கள் எல்லாம் இப்படி சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, மக்கள் எல்லாம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, மக்கள் எல்லாம் ஒழுக்க கேட்டிலே இருக்கிறார்களே, வலியவர்கள் அடக்கி கொண்டிருக்கிறார்களே, இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா? இதையெல்லாம் எப்படி மாற்றுவது என்று கவலையோடு ஹிரா குகைக்கு தினந்தோறும் அல்லது அடிக்கடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல சமயம் ஹிரா குகைக்கு பல நாட்கள் அங்கேயே தங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு அவருடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கான உணவை எடுத்து வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிப்பிடித்து ஓதுவீராக என்று சொல்கிறார்கள். நான் ஓத தெரிஞ்சவன் அல்லங்கிறாங்க. மீண்டும் ஓதுவீராக, இவ்வாறு 3 முறை சொல்லப்பட்ட பிறகுதான் அந்த குர்ஆனுடைய முதல் வசனங்கள் இறக்கப்படுகின்றன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக் என்று சொல்லப்படக்கூடிய ஓதுவீராக, படைத்தவும் இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக. அப்ப அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட அந்த இரவுதான், அதாவது ஒட்டுமொத்த திருக்குர்ஆனை அல்லாஹ் லௌஹுல் மஹ்பூலிலே ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான். ஆனால் லௌஹுல் மஹ்பூலிலிருந்து எப்போது அந்த விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த அந்த இரவைத்தான் நாம் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறோம். எந்த இரவில் குர்ஆனுடைய வசனங்கள், அந்த 5 வசனங்கள் முதலாக இறக்கப்பட்டதோ அந்த இரவுக்குத்தான் 1000 மாதங்கள் நின்றால் செய்யக்கூடிய அமலுக்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அதனால்தான் ரமலானை நாம் குர்ஆனுடைய மாதம் என்று சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு குர்ஆனை அனுப்பினான். இது சாதாரண புத்தகம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய புத்தகங்களை போல அல்ல. மாறாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்தால் அவன் நன்மையான பலிக்கு போவான், என்ன செய்தால் தீமையிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ள முடியும் என்று, எப்படி ஒரு இருட்டிலே இருக்கும்போது நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ அது போல மனிதனுக்கான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நூல் இந்த திருக்குர்ஆன். அதனால்தான் அந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க, இஸ்லாத்தை எதிர்த்தாங்க, பெருமானாரை பொய்யர் என்று சொன்னார்கள். ஆனாலும் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எங்கள் காதல விழுந்து விடக்கூடாது. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் விழுந்து விட்டால் எங்கே நாம் அந்த குர்ஆனுடைய உண்மையிலே கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று பஞ்சை அடைத்துக் கொண்டு சென்றார்கள். ஏன் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக உருவிய வாளோடு போகிறார்கள். நடுவிலே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, என்ன உமரே, என்ன பிரச்சனை, ஏன் வாளோட போறீங்க? அந்த முகம்மதை கொலை செய்ய வேண்டும், அந்த முகம்மது இருப்பதால் தான் இந்த நாட்டிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்ன போது மடை மாற்றுவதற்காக சொல்கிறார்கள்,
உனது தங்கை ஃபாத்திமாவும் அவரது கணவரும் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், நீ அவங்கள கவனிக்காம முகம்மதை கொலை செய்ய போகிறீரா என்று அவர் திசை மாற்றுகிறார்கள். பயங்கர கோபம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நாம முகம்மதை கொலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா என்னுடைய வீட்டிலேயே ஒரு கோடாரி கம்பு முளைத்திருக்கிறது என்று கோபப்பட்டவர்களாக உருவிய வாளோடு வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுடைய கதவை தட்டுகிறார்கள். ஏதோ ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது. உள்ளே ஓதி கொண்டிருந்தவர்கள் குரானை ஒழித்து வைத்து விட்டு அவரும் ஒழிந்து கொள்கிறார். உமர் வந்து கேட்கிறாங்க தன்னுடைய தங்கையிட்ட, என்ன ஓதித்தீங்க, என் காதல விழுந்தது சொல்லுங்க என்று சொல்லி தங்கையை அடிக்கிறார்கள். தங்கையுடைய இதுல ரத்தம் வருகிறது. அப்போது திருக்குரானை எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ நீங்க உது செய்து விட்டு வந்து ஓதுங்கிறாங்க. திருக்குரானுடைய சூரா தாஹாவை உமர் அதில் ஓதுகிறார்கள். எந்த உமர் உருவிய வாளோடு பெருமானாரை கொலை செய்ய வந்தார்களோ அந்த உருவிய வாளோடு சென்று ஷஹாதத்தை முடிந்து தன்னை இஸ்லாத்தில் நினைத்துக் கொண்டார்கள். அதுதான் திருக்குரானுடைய மகிமை. அதான் உள்ளத்துல எந்த வஞ்சகமும் இல்லாமல் நம்ம நேர்மையோடு திருக்குரானை ஆராய்ந்த இஸ்லாத்துடைய பல எதிரிகள், இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்ததற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துலாம் கிடையாது, திருக்குரானை பார்த்துத்தான். மாரிஸ் பொஹேல் என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் அறிவியல், பைபிள், குரான் எல்லாமே அறிவியலுக்கு எதிரானவை என்ற நிலைப்பாட்டிலே நெடுகாலமாக இருந்திருந்தார். பிறவுனுடைய உடல் அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைக்கப்பட்ட போது அதை வைத்து திருக்குரான் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்கிறார். எதுக்காகனா குரான்ல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சி செய்கிறார். கடைசியில இந்த குரான், இந்த சயின்ஸ், அந்த பைபிள் என்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எழுதிவிட்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஆலோசகராக கீத் மூர், அவர் திருக்குரானை குறை சொல்வதற்காக திருக்குரானை படிக்க ஆரம்பித்தார். மனிதனுடைய படைப்புடைய அந்த படிநிலைகளை பார்த்துவிட்டு அசந்து போய் இதுதான் எம்பிராலஜி, இதுதான் கருவியல் என்று சொல்லி தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். அப்ப அந்த அளவுக்கு இந்த திருக்குரானை அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்னாஸ், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான வழிகாட்டுதலாக திருக்குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த எந்த இரவில் இறங்கியதோ, இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இதை லைலத்துல் கத்ரில் நாம் இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ரில் எப்படிப்பட்ட இரவு, ஹைரன் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப திருக்குரான் இறக்கப்பட்ட காரணத்தினால்தான் அந்த இரவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் என்றால், நாம் அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் குரானோடு நம்ம நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அதுவரை இறக்கப்பட்ட குரானுடைய அத்தனை வசனங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். இவருடைய கடைசி வருடத்தில் 2 முறை ஓதி காட்டினார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்ப ரமலான் மாதம் என்பது குரான் ஓத வேண்டிய மாதம், குரானை கேட்க வேண்டிய மாதம், குரானை புரிந்து கொள்ள வேண்டிய மாதம், குரானை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டிய மாதம். அதனால்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், மிகப்பெரிய அறிஞர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் தாங்கள் வகுப்பு எடுப்பதை கூட ஒத்தி வைத்து விட்டு திருக்குரான் ஓதுவதையே முதன்மையாக இந்த ரமலான் மாதத்திலே கை கொண்டார்கள் என்றால், இந்த திருக்குரான் ஓதுவதற்கு அந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நாம சிந்திக்கிறோம், இந்த கடைசி 10 நாட்களிலாவது திருக்குரானை எந்த அளவு ஓதுறோம், திருக்குரானுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமா, அந்த புரிந்து கொண்ட அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து, குரான் இறங்கப்பெற்ற திருமறை குரான் எந்த இரவில் இறங்கப்பட்டதோ அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் இது என்று தெரியாமல் தான் நாம் இந்த 10 நாட்களை முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த 10 நாட்கள்ல குரானை ஓதக்கூடிய மக்களாக, குரானுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக, குரானின்படி வாழக்கூடிய மக்களாக, குரானுடைய செய்தியை பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக, குரானுடைய அடிப்படையிலே வாழும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுவோம் என்றால், அதுதான் ரமலான் நமக்கு தரக்கூடிய மிக பெரும் மாற்றம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10 நாட்களை, லைலத்துல் கத்ருடைய இரவுகளை குரானோடு கழிக்கக்கூடிய, குரானோடு பிழைத்துக் கொள்ளக்கூடிய, குரானோடு உறவாடக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவனாக என்று கூறியவனாக, துவா செய்தவனாக, துவா செய்ய தூண்டியவனாக இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.